அன்பான தமிழ் உள்ளங்களே, டிவைன் லைட் டெரா ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று ரீடிங் ஆக்சுவலாக லவ் ரீடிங்காக ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து டிவைன் மேஸ்குலின் எனர்ஜிக்கு கைடன்ஸாக முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி எகெயின் வந்து காதலோட அடுத்த எபிசோடு என்ன, காதல் வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது எது உங்களுக்கு ஒத்து வருதோ உங்கள் வாழ்க்கைக்கு அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாமே எல்லாத்துக்கும் சரியாக வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு சரியாக வரும், இன்னொரு விஷயம் இன்னொருத்தங்களுக்கு சரியாக வரும். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அகெயின் லவ் ரீடிங் ஒன்று லவ் எனர்ஜி தான் வருது. ஐ நீட் டு ப்ரொடெக்ட் திஸ் கார்ட். அதாவது ஒரு முடிவு இந்த காதலுக்கான ஆரம்பமாக ஆகும். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அதுதான் இப்போ ப்ரெசன்ட் எனர்ஜி இந்த கனெக்ஷனோட. இதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த எபிசோட். நீங்கள் எதுலேயும் ஸ்டக் ஆகிருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டோன்ட் ஃபீல். அது முடிய போகுது. அந்த முடிவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த முடிவு தான் உங்களுக்கு இந்த காதலை வாழ்க்கையை உள்ளே கொண்டு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களை பற்றி ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து உங்கள் லவ் லைஃப்பில் அடுத்த எபிசோட். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை முடிக்க முடியாமல், இல்லை முடிக்க வேண்டிய விஷயங்களை முடிக்காமல் இருக்கீங்கன்னா அது முடிஞ்சிடும். நீங்களாக முடிச்சிட்டிங்கன்னா அது இன்னும் பெட்டராக முடியும். இல்லை இழுத்தீங்க அப்படின்னா, அதுதான் இழுத்தீங்க அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இழுத்தீங்கன்னா இழுத்து கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேங்க்டு மேன், நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது, ஆனால் கம்ப்ளீட் கிளாரிட்டி இல்லை. அதாவது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது, அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் மேபி இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போயிருந்துக்கலாம். பட் ஹேங்க்டு மேன் வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜி தான். பட் அவங்களுக்கு வந்து அறிவு, ஞானம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த கெட்டவங்க உங்களை சுற்றி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஹேங்க்டு மேனில் ஸ்டக்காக இருக்கணும்னு. நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கனாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெயின் இருக்குது. இந்த நீங்கள் ஸ்டக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுலையே நீங்கள் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து உங்களை ஃப்ரீ பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க. ஆனால் அது முடியலை. ஏன் முடியலன்னா அது காரணம் நீங்கள் தான். நீங்கள் முடிக்க வேண்டிய விஷயங்களை முடிச்சிடணும். அதை முடிக்காமல் இழுத்துகிட்டே போனீங்கன்னா தான் இந்த மாதிரி கடவுள் வந்து உங்களை அப்படி கட்டி தொங்க விட்டுருவார். எங்கப்பா முடிக்காமல் போகிறீங்க, முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஒரு மாதிரி ஃபாஸ்ட் எனர்ஜியில் அதை செஞ்சுருங்க. நீங்கள் தயங்குனீங்கன்னா அதுக்கான தடைகள் வந்து தானாக உருவாகும். அது வந்து நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுற, அதாவது நீங்கள் வெளியிடுற எனர்ஜி, இந்த யூனிவர்ஸ்க்கு வெளி கொடுக்குற எனர்ஜி தான் உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஸ்டக் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க, மாட்டிக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸும் உங்களுக்கு மாட்டிக்கிற சூழ்நிலை தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நான் மாட்டிக்க மாட்டேன், நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி இது வந்து பயங்கர முதுகு குத்துறதுக்கு யோசிக்காத ஒரு ஆளுங்களோட இருக்கீங்க. இல்லைனா அவங்க ஏதோ உங்களை முதுகில் குத்துறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க அப்படிங்கிறது சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. எவ்வளோ வேகமாக அங்கேருந்து உங்களால் இடத்த காலி பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக காலி பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த காதலை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது இல்லாமல் இந்த கார்டு தானாக டிவைட் ஆகுது. ஒன்றில் வந்து டவர் வருது, ஒன்றில் வந்து சன் கார்டு வருது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஏதாவது கஷ்டம், இல்லைனா ஒரு பிரேக், இல்லைனா ஒரு டவர் மூமெண்ட், அதாவது ஒரு கஷ்டம், எதிர்பாராத துன்பம், இது ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுறீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது நடக்குதுன்னா மனசு விட வேண்டாம். அது எல்லாமே வந்து உங்களை இந்த ஹாப்பினஸ்ஸை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான். அதனால் இந்த டவர் மூமெண்ட்டும் உங்களுக்கு நல்லதாக தான் முடியும். அடுத்து இந்த ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த கனெக்ஷனை. அடுத்தது நீங்கள் நேசிக்கிறவங்கள நீங்கள் எப்போவுமே எட்டி பார்த்துட்ருக்கீங்க. அது எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தது நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வர ட்ரை பண்ணிருக்கீங்க. அதாவது பேஜ் ஆஃப் சோர்ஸ் இப்போ தான் அந்த பிகினிங்கில் இருக்கீங்க. நீங்கள் ரெடி தான், எந்த வந்தாலும் அதை எதிர்த்து போராடுறதுக்கு ரெடி தான். அட் த சேம் டைம் நீங்கள் கொஞ்சம் தயங்குறீங்க. அந்த தயக்கம் ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பல இடங்களில் பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதனால் உங்களால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுவும் அடுத்தது இந்த பெண் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு எப்போவுமே ஒரு பார்வை இருக்குது. ரீசன்ட் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பும். உங்கள் லவ் லைஃப்பில் பேலன்ஸ் வந்துடும். அப்புறம் நீங்கள் போய் இந்த காதலை சொல்ல முடியுமோ அப்படின்னா நிச்சயமாக சொல்லுவீங்க.
இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு இந்த காதில் சொல்கிறதுக்கு, அதாவது பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நியூ லவ் கிடையாது. உங்களுக்கு இந்த லவ் கனெக்ஷன் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்குது. அது வந்து 6 ஆஃப் கப்ஸ் எப்போ வந்தாலுமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒரு லவராக மாறுறது, இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறது, நல்ல கனெக்ஷன் இருக்கிறது, அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறதா 6 ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு அப்பாலஜிக்குமே இங்கே ஒரு சான்சஸ் இருக்குது. கடவுள் வந்து உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திருப்ப போகிறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது, நீங்கள் அப்பாலஜி பண்ணணும், மன்னிப்பு கேட்கணுன்னா கேட்டுடுங்க. அதை வந்து ரிகன்சைல் பண்ணிவிடுங்க இந்த காதில். அடுத்தது வந்து அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன எஃபோர்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் காதில் உங்களால் ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். நீங்கள் எடுத்தோனையும் போய் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே உங்கள் காதில் அப்படியே கொட்டி தீக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேபி ஸ்டெப்பாக எடுத்து வச்சுப்போங்க. நீங்கள் எம்பரர் ஆனால் தான் இந்த காதில் போய் சொல்லுவேன். அதாவது நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்டேபிள் சுச்சுவேஷனுக்கு வந்த வாட்டி தான் இந்த காதில் போய் சொல்லுவேன் அப்படின்னு ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாங்கிறது தான் இங்கே கைடன்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எம்பரர் எனர்ஜிக்கு ஒரு 2 ஸ்டேஜ் முன்னாடி, அதாவது உங்கள் காதல் வாழ்க்கையும் உங்களோட பிஸ்னஸையும் இந்த எம்பரர் பவருக்கு போகிறதையும் ரெண்டையும் வந்து நீங்கள் பேரலாக எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது தான் இங்கே. அதுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் உங்களால் கிரவுண்ட் பண்ண முடியும். இல்லைனா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் டவர். ஏன்னா இது வந்து யூனிவர்சல் கைடன்ஸ். அதனால் அதை கேட்டு நடந்துருங்க. நீங்கள் உங்களோட சுய ஈகோவுக்காகவோ இல்லை நான் எம்பரர் பொசிஷனுக்கு போனால் தான் போவேன் அப்படின்னு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறத கைடன்ஸ். நீங்கள் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கான இப்போ உங்களோட மைண்டு இதுதான் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களுக்கு வந்து இப்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய சீக்ரெட்ஸ் வெளியில் வருது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இப்போ ஸ்டெபிலிட்டி நோக்கி போகணும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கிங் ஆஃப் காயின் இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ், லெஃப்ட் அவுட் அண்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களை ஒரு குளிர் நடுங்கிற பனியில் தள்ளிவிட்டால் எப்படி நம்ம நடுங்குவோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். எப்படி இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு லாஸ், அதுவும் சின்ன லாஸ் கிடையாது, பெரிய லாஸ் தான். அது ஏன் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய வார்னிங்ஸ், அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறையா வார்னிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப் எடுத்து வைக்காத லாஸ் வரும், ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ட்யூஷன்னாவது வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் பார்க்கல, அதுக்கு பெரிய நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு மரியாதை கொடுக்கல அப்படி தான் சொல்லணும். அதுக்கான எஃபர்ட் போடலை, அது புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இப்போது நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா ஹெர்மிட் மோடு. உங்கள் என்விரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப உள்வாங்கிட்டீங்க, யார்கிட்டையும் எதை பற்றியும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இல்லை. அடுத்தது நீங்கள் இப்போ உங்கள் இன்ட்யூஷனை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, அல்லது நீங்கள் நேசிக்கிறவங்க சொல்கிறத கேட்க நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி ஒரு புரிதலுக்கு நீங்கள் வரணும்னு இது வந்து சோல் சர்ச்சையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது அந்த சோல் சர்ச்சில் இப்போ இருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மேலே தான் ஃபோக்கஸ். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதாவது இந்த எம்பரர் எனர்ஜி வித் ஃபேமிலி. ஓ யா ஓகே, இது நான் எதுவுமே பண்ணல. ஸ்பிரிட்ஸ் வந்து இதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறாங்க. 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியை லெட் மீ சி. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 5 ஆஃப் வான்ஸ் ஏன் க்ரியேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் முன்னாடி செஞ்ச பல தவறான முடிவுகள், சாய்ஸஸ், நீங்கள் வந்து ரொம்ப கிளிட்ரி திங்ஸ் பின்னாடி போயிட்டீங்க. இவங்க சொல்கிறத கேட்டு இந்த கெட்டவங்க காமிச்சாங்க சில விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்னு அதை நம்பி நீங்கள் எப்போவுமே தவறான முடிவுகள் தான் எடுத்துகிட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு சீக்கிரம் போயிடணும். எங்கேயுமே வாழ்க்கையில் ஷார்ட்கட்டே கிடையாதுங்க. ஷார்ட்கட் வாழ்க்கையில் இருக்க மாதிரி இருந்தால் எல்லாருமே வந்து இந்த எம்பரர் எனர்ஜிக்கு போயிடும். அதாவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க, உங்களோட லக்கை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்க பேச்சை கேட்க தேவையில்லை, உங்களுக்கு சரின்னு பண்ணுற விஷயங்கள் பண்ணுங்கள். பட் நீங்கள் ஆல் ஆஃப் த சடன் நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி உங்களுக்கு ஒரு செம கிளாரிட்டி வரும். நீங்கள் அந்த சோல் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு நிச்சயமாக ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டிக்கு என்ன காரணங்கிற புரிதலும் உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஆல் ஆஃப் த சடன் ஒரு குதிரையில் வாழை தூக்கிட்டு சரன்னு கிளம்பி போகிற மாதிரி நீங்கள் இந்த காதலை நோக்கி கிளம்பி வருவீங்க. ஏன்னா இந்த காதலோட முக்கியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா யூ ஸ்டார்டட் லிசனிங் டு திஸ் ஃபெமினின் எனர்ஜி. அல்லது இந்த ஃபெமினின் எனர்ஜி அப்படின்னு நான் சொல்கிறது வந்து யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் அடுத்தவங்க, அதாவது உங்களோட கவுண்டர் பார்ட் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சிக்க இல்லை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது.
அடுத்தது உங்களுக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட சோல் சர்ச் புரிஞ்சுக்கிறதுல போட்டிருக்கீங்க. ஏன் இந்த லாஸ், ஏன் என்னால் பண்ண முடியல, ஏன் எதுக்கு, எப்படி, என்ன அப்படிங்கிறதுல தான் உங்களோட குவெஸ்ட் இருக்குது. இப்போது அதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது நீங்கள் நிறைய சீக்ரெட்ஸ் ரிவீல், நிறைய சீக்ரெட்ஸ் கேள்விப்பட போகிறீங்க. என்ன எதை பற்றி அப்படின்னா இந்த காமிக் ஃபெமினன் எனர்ஜியை பற்றி. இதுதான் உங்களோட ஹோப் அண்ட் ஃபியர். ஹோப் அண்ட் ஃபியர்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ ஹோப். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன வேண்டும் அப்படின்னீங்கன்னா இந்த காமிக் ஃபெமினன் எனர்ஜியை விட்டு அந்த சைக்கிளை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. அது நடக்குமா அப்படின்னா 100% நடக்கும். ஏன்னா இங்கே வந்து ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். ஏன்னா இதுதான் உங்ககிட்டேருந்து காசு திருடுற ஒரு எனர்ஜி, அந்த காமிக் ஃபெமினன் எனர்ஜி. அது யாராக வேணால் இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை எக்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கிற ராங் கனெக்ஷனாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த ஃபெமினன் எனர்ஜி தான் உங்ககிட்ட இருந்த காசு அப்படி பெறாண்டிகிட்டு இருக்கிறது, பிடுங்கிட்டு இருக்கிறது. மேபி தெளிவாக சொல்லணுன்னா திருடிட்டு இருக்கிறது. அதாவது உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறது, அந்த ஃபினான்ஷியல் அபண்டன்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. முடியுமா அப்படின்னா முடியும். இந்த வேர்ல்ட் கார்டு வந்து கொஞ்சம் 100% அப்ரைட்டாக வந்ததுன்னா இல்லை, கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா உங்களோட முடிவும் உங்களோட செயல்பாடுகளும் ஆக்ஷன்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் வந்து கடவுள் இந்த யூனிவர்ஸே இதை டேர்ன் பண்ணணுன்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணும். அது சப்போர்ட் பண்ணுற கைடன்ஸை வச்சுட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் எனிதிங். ஸோ அவுட்கம் வந்து சர்ப்ரைஸாக வருது, பிளாக்கேஜ். அடுத்தது வந்து நீங்கள் உங்களை பற்றி கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண, அது வந்து உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் லெவல் கம்ப்ளீட்டாக வந்துருச்சா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி தான் காரணம். ஏன் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணலன்னா நீங்கள் கிங் ஆஃப் பென்டிகல்ஸில் இல்லை. அடுத்தது நீங்கள் வந்து நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் தான் இருக்கீங்க. ஆனால் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கும் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்குமே ஆரம்பம் தான் ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், முடிவு எப்போவுமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரில் இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி வந்துடும், அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஸோ எந்த எனர்ஜியில் இருக்கேங்கிறது இப்போ முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இந்த இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ உங்கள் கையில் என்ன பிரச்சனை இருக்குது, லைஃப் வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் கையில் என்ன பிரச்சனை இருக்குது, 4 பிரச்சனை இருக்கா, அதில் எந்த பிரச்சனையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டியாக யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஹார்ட் ஒர்க் போடுங்க, யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, ஃப்யூச்சரை பற்றி போயிட்டே இருங்க. இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறது தான் உங்களோட ஃபோக்கஸும் உங்களோட சக்ஸஸும் இருக்குது. அது ரொம்ப கிளியராக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணதே இந்த லவ்வர்ஸ் கார்டு தான். அந்த லவ்வர்ஸ் கார்டு இல்லாமல் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன தலைகீழாக நின்னீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க, அதுலேருந்து வெளியில் வர மாட்டீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அபண்டன்ஸ் எட்டி பார்க்கணும் அப்படின்னா இந்த காதல் வாழ்க்கையில் மூலமாக தான் அது எட்டி பார்க்கும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துடும். காதில் தள்ளி போட போட உங்களுக்கு இருக்க அந்த அபண்டன்ஸும் தள்ளி போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டெக்லேருந்து எந்த கார்டும் வரல. ஸோ ஐம் நாட் டேக்கிங் திஸ் டெக். ஸோ நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஜஸ்ட் வாலி. ஓகே, இந்த பாஸ்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஜான்வரி. ஸோ ஜான்வரியில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினச்சிங்க நியூ இயருக்கு, அப்படி தான் நான் இதை எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த நியூ இயருக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்தது அப்படின்னா இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்லேயும் இந்த ஒரு புது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுலையும் நீங்கள் ரொம்ப தெளிவாயிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜான்வரியிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் ஃப்ரோசனாக இருந்த சுச்சுவேஷன் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ இருந்து இந்த 2024லேருந்து. ஸோ நீங்கள் ஒரு ப்ராமிசிங்கான சேஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது ரொமான்ஸ், செலிப்ரேஷன், பார்ட்டி. இதை விட உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வேணுமா, அதுதான் நீங்கள் ஜான்வரியில் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரொமான்ஸும் அந்த செலிப்ரேஷன் பார்ட்டி எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா ஆக்ஷன். கெட்டதை விட்டு விலகி போகணுன்னா மின்னல் வேகத்தில் அந்த நைட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி உங்களுக்கு இப்போ தேவை. அதாவது இந்த டார்க் மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காமிக் உமனை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இப்போது நீங்கள் வந்து டார்க் மேன், உங்களுக்கு டார்க் ஸ்கின் மேன் அப்படி நீங்கள் தான்னா டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் மேன் வித் டார்க் கம்ப்ளெக்ஷன் ஆஃப் ஹேர்.
இந்த காமிக் ஃபெமினின் எனர்ஜி வந்து ஹாவ் சம் கைண்ட் ஆஃப், அதாவது என்ன சொல்கிறது, அந்த கேங்காக வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு டார்க் ஸ்கின் மேனோட அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு? உங்களை வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, உங்களோட இந்த காமிக் சைக்கிளை நீங்கள் முடிக்க விடாமல் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் பண்ணுறாங்க. பட் நான் என்ன இதுலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மேன் கிட்ட தான் இந்த காமிக் எனர்ஜியும் உங்கள் லைஃப்லேருந்து வெளியில் தள்ளுறதுக்கான சீக்ரெட்டும் இருக்குது. இல்லை இது யாருன்னு கண்டுபிடிச்சிங்க, இல்லை இது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா, தே ஆர் ஒர்க்கிங் டுகெதர். அது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இந்த சைக்கிளை உங்களால் முடிச்சிட முடியும். ஸோ டார்க் கம்ப்ளெக்ஷன் யாராவது இருந்தாங்க, நீங்கள் டார்க் கம்ப்ளெக்ஷனாக இருந்தால் உடனே நானான்னு கேட்டுறாதீங்க. இட்ஸ் நாட் யூ. இது வந்து காமிக் இந்த ஃபெமினனோட, அதாவது பேராசை பிடிச்ச க்ரீடினஸ் இருக்க ஒரு ஃபெமினன் எனர்ஜி. அதுதான் உங்களுக்கு க்ளூ. யாராவது காசுக்கு பேராசை பிடிச்சி உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்னா, அந்த காசுக்கு பேராசை பிடிச்ச அந்த பெண்ணோட இன்னொரு டார்க் ஹார்ட்டட் மேனாக கூட இருக்கலாம். டார்க் ஸ்கின் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு ஆண் எனர்ஜி அவங்க பின்னாடி இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பெண் தான் தனியாக பண்ணுறாங்களான்னு நிச்சயமாக கிடையாது. பின்னாடி ஒரு டார்க் எனர்ஜி இருக்குது. மடில்டு அன்கிளியர் திங்கிங். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வச்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா அவங்க ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஜான்வரியிலேருந்து கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை குழப்பி விடுறதுக்கு தான் அவங்க இது எல்லாமே பண்ணுறாங்க. டூ மச் கன்சர்ன் வித் செக்ஷுவல் மேட்டர்ஸ். உங்களை வந்து ரொம்ப குழப்பி விட்டு உங்களை பயமுறுத்தி ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் அந்த ட்ராப்பில் விழுந்துட வேண்டாம். அடுத்தது ரேபிட் எப்போவுமே வந்து குட் லக்கையும் மென்ஷன் பண்ணுது. அவங்க ஏதாவது பண்ணாலும் உங்களால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும். ஃபிங்கர் வார்னிங் யூ ஆஃப் அ ப்ராப்ளம் எய்தர் நவ் ஆர் இன் த நியர் ஃபியூச்சர். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டு பி ஃப்ரேங்க், நீங்கள் வந்து யார் கூட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, போத் மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜி, விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணுறேன்னு ஏதாவது ஒரு கேங்காக போகிறதோ, இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறதோ, அங்கே போய் ஒரு ஸ்நாக், ஒரு ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸ் எடுக்கிறதுலையோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் அப்படின்னா அது காமிக் பீப்புள் ஏதாவது பிளான் பண்ணலாம். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பர்சனல் ஸ்பேஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து இந்த கொஞ்ச நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்களை பிரிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பிளான் பண்ணிட்டுருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபெமினனோ இல்லை மாஸ்குலின் எனர்ஜியோ நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி வேறு யாரோட இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். இட்ஸ் அ வார்னிங். இது உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். மேபி அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார் கூட போகிறீங்க, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் அலர்ட்டாக இருங்களேன். அதுதான். யாரையும் நம்பி எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்பெசிஃபிக்கலி ஃபெமினின் எனர்ஜிஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். 2 பேருமே இப்போ வந்து உங்களோட ஃபோக்கஸை தூக்கி கரியரில் போடுங்க. இந்த கெட்டவங்க தானாக அவங்களோட கர்மாவை எடுத்துப்பாங்க. சைக்கிக் எபிலிட்டி, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அதுதான் இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கும் ஃபெமினின் எனர்ஜிக்கும் யார் என்ன சொன்னாலும் ஏன் அப்படின்னு நான் பார்க்குறேன், ஏன் இது கிளியராக இப்போ எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் நியூஸ், அந்த மாதிரி ப்ளேம் எனர்ஜியை வந்து நீங்கள் நேசிக்கிறவங்களை பற்றி யாராவது கொண்டு வந்தாங்கன்னா ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உடனே ஒரு ஃபோட்டோவையோ ஒரு ஃபேக் நியூஸையோ நம்பி தாம் தைன்னு குதிக்க வேண்டாம். இட்ஸ் ஆல் அபவுட் தேர் ஸ்மார்ட்னஸ். த காமிக் பீப்புளோட சும்மா ஏதோ ப்ளே, அப்படி தான், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. வா, சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நியூ ஹோம், நியூ ஆட்டிடியூட். அதுதான் இந்த ஜான்வரியிலேருந்து நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக வீடு எதாவது ஷிஃப்ட் பண்ணணும், இல்லைனா பிளேஸ் மாற்றணும், ஜாபில் கரியரில் அப்படின்னு நீங்கள் எப்படி நினச்சாலும் உங்களால் அதை மாற்ற முடியும். மேபி நீங்கள் காமிக் பீப்புளோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜியோ ஃபெமினின் எனர்ஜியோ ஷிஃப்ட் த பிளேஸ், அதுவுமே உங்களுக்கு ஒரு புது எனர்ஜி, புது லைஃப்பை கொடுக்கும். ஃபேமிலி விஷஸ் கம் ட்ரூ. நீங்கள் ஃபேமிலியாக செட்டில் ஆகணும், இல்லை உங்கள் ஃபேமிலி, நீங்கள் இப்போது ஒரு ஃபேமிலியாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கோல்ஸ் அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கும். மேபி நீங்கள் 2 பேரும் ஃபேமிலியாக செட்டில் ஆகணும் அப்படின்னாலும் அது நடக்கும். ஏன்னா நான் நியூ ஹோமையும் பார்க்குறேன், ஃபேமிலி விஷஸையும் பார்க்குறேன். ஸோ மேரேஜ் இஸ் வெரி நியர். நீங்கள் வந்து இந்த காமிக் பீப்புளை விட்டு வெளியில் வாங்க. இந்த சர்க்கிளில் இந்த மணி தான் இல்லைங்கிற ஃபோபியாலேருந்து ஃபஸ்ட்டு வாங்க. நீங்கள் கிங் ஆஃப் கப்ஸாக இருந்தால் போதும், நீங்கள் ஃப்யூச்சரில் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆவீங்க. ஸோ நான் இந்த எம்பரர் எனர்ஜி தான் போவேன் அப்படின்னு ஸ்டபனாக இருக்க வேண்டாம். எம்பரர் எனர்ஜினா எப்படின்னா ஒரு கேரிங் தான் எம்பரர் எனர்ஜி, நாட் ஓன்லி மணி. ஸோ அந்த எம்பரர் எனர்ஜிக்கு வந்து நீங்கள் தப்பாக ஏதாவது போர்ட்ரே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் அபவுட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ஸ்டாண்ட் ஃபார் யுவர் பிலவ்ட். அதுதான் நீங்கள் எப்படி உங்கள் நேசிக்கிறவங்களுக்காக நிற்கிறீங்க, சண்டை போடுறீங்கிறது தான் இந்த எம்பரர் வந்து அவங்கள சார்ந்திருக்கவங்களை காப்பாற்றுறதுக்காக போருக்கு போய் துணிஞ்சு சண்டை போடுற ஒரு கேரக்டர். ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்க சொல்கிறாங்களே தவிர கஜானாவை வந்து நிரப்புறதுக்கு குறியாக இருக்க வேண்டாம்.
அடுத்தது சம் ஒன் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் லைஃப் ஆர் எண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். சூப்பர். எகெயின் இந்த வேர்ல்ட் கார்டு ஸ்பிரிட்ஸ் இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த காமிக் ஃபெமினின் எனர்ஜி பார்த்தோம் இல்லைங்களா, அதை திரும்ப ஸ்பிரிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சைக்கிள் கதம் கதம். அடுத்தது அன்செட்டில் டைம்ஸ் நீட் டு பிளான் அஹெட். அதுதான் இங்கே வந்து யாராவது உங்களை சுட்டி காட்டி நீங்கள் இப்படி பண்ணல, அப்படி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு யாராவது சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக காஷியஸாக இருங்க. இது அன்செட்டில் டைம். உங்கள் பர்சனல் இஷ்யூஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒர்க்கை விட்டுட வேண்டாம். ஏன்னா இது வந்து கீழே கரியர் கிளாரிஃபை பண்ணுது. ஸோ உங்கள் கரியர்லேயும் ஒரு கண் எப்போவுமே இருக்கட்டும். இந்த பர்சனல் பிரச்சனை, இந்த கெட்டவங்களோட இஷ்யூஸ் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை தூக்கி தூர வச்சுட்டு கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் எதுவும் உங்களுக்கு ப்ளேம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ கிளியர் சைன் டு திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. வேறு ஏதாவது காமிக் அட்டாக்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நான் இந்த ரீடிங்கை பாபாவோட கைடன்ஸோட க்ளோஸ் பண்ணுறேன். லுக் டீப். இந்த மாஸ்குலின் எனர்ஜி, இந்த காமிக், இந்த இன்செக்யூரிட்டிஸ், அதாவது மூன் வந்து இன்ட்யூஷனும் ரெப்ரசென்ட் பண்ணது, இன்செக்யூரிட்டிஸ், சீக்ரெட்ஸ். இந்த சீக்ரெட்டை பற்றி உங்களுக்கு தெரிய வரும்னா ஒரே ஒரு விஷயம், லுக் டீப். நீங்கள் எதையோ ஒரு கீயை மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் உங்களை சுற்றி தான் இருக்குது. எப்படி இந்த காமிக்கை பற்றி, இந்த காமிக் சுச்சுவேஷனை பற்றி சீக்ரெட் உங்ககிட்டயே தான் இருக்குது ஆன்சர். அது ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ ஆர் நாட் லுக்கிங் டீப். அதனால தான் இங்கே ஹெர்மிட் எனர்ஜியும் வருது. ஒரு சின்ன டார்ச் எடுத்துகிட்டு உள்ளே போகிறது, ஆழ்ந்து போகிறது. அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை நுணுக்கமாக ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட உண்மை உங்களுக்கு புரிய வரும். என்ன உண்மை மறைக்கப்பட்டதோ அது புரியும். அது வந்து ரொம்ப ஜென்யூனான இன்ஃபர்மேஷன். மேபி நீங்கள் ரிசீவ் பண்ணுற இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ஜென்யூனான கைடன்ஸ். ஓவா இல்லை, ஜென்யூன் வந்து ட்ரூ லவ். இந்த லவ் வந்து ரொம்ப ஜென்யூனான ட்ரூ லவ் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க கைடன்ஸ். மேபி இந்த பாஸ்ட்டில் நீங்கள் வந்து அதை சரியாக புரிஞ்சிக்காமல் போயிட்டீங்க. இப்போ வந்து அதை பார்க்க சொல்கிறாங்க. இந்த காமிக் எனர்ஜி வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லை ஒர்க் ரிலேட்டடாக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கரியர் மேலே லேண்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். உங்கள் கரியரில் யாராவது காமிக் பீப்புள் வந்து ஒரு ஆஃபரோ ஆப்ஷனோ கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அது பின்னாடி போகாதீங்க. போனீங்கன்னா லாஸ். அடுத்தது டூ ஃபேஸ்ட். இட்ஸ் வெரி கிளியர். யாராவது பிஸ்னஸ் ஆஃபர், நியூ ப்ராஜெக்ட், நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாங்க அப்படின்னா அதில் மயங்கி போகாதீங்க. இட்ஸ் அ டூ ஃபேஸ்டு பர்சன். மேபி த டார்க் ஸ்கின்டு பர்சன், இல்லை டார்க் ஹார்ட்டட் பர்சன் உங்களை மணி ரிலேட்டடாக அதை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் பார்ட் தான். உங்களோட கவுண்டர் பார்ட், அதாவது நீங்கள் ரெண்டு பேருமே, உங்கள் ரெண்டு பேர்த்தோட ஸ்பிரிட் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேரிங். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. மேபி இதை பார்க்குற யாரோ உங்களோட கவுண்டர் பார்ட்டோட ஸ்பிரிட் டீம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ரொம்ப கேரிங். நீங்களே அவங்கள வந்து ஹார்ம் பண்ண நினச்சாலும் அவங்களோட ஸ்பிரிட் டீம் உங்களை ஹார்ம் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுருக்காங்க அவங்கள. ஸோ யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஆக்சுவலாக இந்த மாஸ்குலின் எனர்ஜியை ஸ்பிரிட் ஸ்லாம் பண்ணுறாங்க. நோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் லாஸ், இந்த பெரிய பிரச்சனை எல்லாமே வந்திருக்கிறது. ஸோ யூ நீட் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் திஸ் காமிக் பீப்புள். நீங்கள் இந்த எம்பரர் எனர்ஜியை வந்து கரெக்டாக என்ன சொல்கிறது இன்டர்பிரட் பண்ணுங்கள். எம்பரர் எனர்ஜினா உடனே காசு கஜானாவில் வச்சுக்கிறது மட்டும் எம்பரர் இல்லை. காமிக் பீப்புள் ஆர் டூயிங் மென்டல் மேஜிக். ஸோ உங்களை இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஸ்டெபிலிட்டி. இந்த மென்டல் மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை, மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பேஸை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் இந்த காமிக் எனர்ஜி விட்டு தூரமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரமாக இருங்க. அது வந்து உங்களை இந்த மென்டல் மேஜிக், இந்த மாதிரி ட்ராமாலேருந்து காப்பாற்றும். இவங்க வந்து கெட்டதையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு மென்டல் மேஜிக்கும் பண்ணி உங்களை வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில், குழப்பமான விஷயத்தில் ஒரு முடிவு தப்பாக எடுத்துருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அது இந்த மென்டல் மேஜிக் பண்ணுறது பார்த்திங்கன்னா காப்பி கேட். அதாவது அந்த காப்பி கேட்டோட வேலை என்னென்னா, நீங்கள் நேசிக்கிறவங்கள மாதிரியே நடித்து உங்களை ஏமாற்றும். அதுதான் இந்த மென்டல் மேஜிக் வேலையும் பார்க்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் அந்த யார் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்கள் ட்ரீம்ஸ் வந்து இஸ் கோயிங் டு கம் ட்ரூ. ட்ரீம்ஸ் ஆர் கம்மிங் ட்ரூ. அதுதான் இந்த ஃபேமிலி விஷஸ் ஆர் கம்மிங் ட்ரூ. அடுத்தது சேஞ்ச் இஸ் கம்மிங். அப்பா, சேஞ்ச் இஸ் கம்மிங். ரொம்ப நாளாக ஸ்டக் ஆகிருக்கீங்க இல்லையா, இந்த ஹேங்க்டு மேன். கடவுள் வந்து உங்களை நல்லா கட்டி வச்சுருக்காரு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள் சொல்கிறாங்க சேஞ்ச் இஸ் கம்மிங். இந்த கட்டி வச்சுருக்கிறது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான், உங்களுக்கு புரிதல் வரதுக்காக தான் அப்படிங்கிறத கடவுள் உங்களுக்கு சொல்ல வராங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு ஹோப்பும் தராங்க. டோன்ட் லூஸ் ஹோப். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்பிரிட்ஸ் ஆர் ரிமூவிங் திஸ் பர்சன் கிரீடி. இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கிரீடி பர்சன், ஃபெமினின் எனர்ஜி, ஃபீமேல் எனர்ஜி, ஸ்பிரிட்ஸ் ஆர் ரிமூவிங் திஸ் பர்சன்.
உங்களுக்கு அதனால தான் பிரச்சனைனா அவங்க இனிமேல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நிறையா ரிமூவிங் ஃப்ரம் யுவர் லைஃப் அப்படிங்கிறது நிறையா தடவை கிளாரிஃபை ஆகிடுச்சு. ஸ்பிரிட்ஸ் ரிமூவிங், இந்த கேஸ்கேட், வேர்ல்ட் கார்டு எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. எண்ட் ஆஃப் சம் டஃப் சைக்கிள், பேட் ஹேபிட்ஸ். மேபி இந்த காமிக் எனர்ஜிக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். இட்ஸ் டைம் ஃபார் யூ டு cleanse those bad energies. Bad habits is not going to help you. ஏதாவது நீங்கள் ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இல்லைனா ஒரு நல்ல கனெக்ஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கெட்டதெல்லாம் பின்னாடி விட்டுருங்க. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதில்ல. அண்டர்ஸ்டாண்டிங் மேனிப்புலேட்டிங் டெக்னிக். ஓகே, இப்போ வந்து இந்த பார்க்குற ஆண் எனர்ஜிக்கு இந்த காமிக் ஃபெமினனோட இந்த காசு திருடியோட டாட்டிக்ஸ்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இனிமேல் காசு திருட முடியாது. மேபி அதனால தான் அந்த சைக்கிள் எண்ட் ஆக போகுது. ஏன்னா சுரண்டதெல்லாம் சுரண்டியாச்சு, இனி சுரண்டதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி கையை ரெண்டையும் ஆட்டி காட்டலாம், என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதனால் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ராப்பு, மென்டல் மேஜிக்லாம் ட்ரை பண்ணிவிட்டு தே வில் லீவ் யுவர் லைஃப். கீப் இட் யுவர் செல்ஃப். ஓகே, இட்ஸ் அ சீக்ரெட். ஸ்பிரிட்ஸ் ஆர் சேயிங் கீப் இட் யுவர் செல்ஃப். என்ன அப்படின்னா இந்த காமிக் எனர்ஜி இஸ் கோயிங் டு லீவ் யுவர் லைஃப். ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட், நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம். நான் பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். இந்த கார்ட் வாண்ட்ஸ் டு கம் அவுட். டேக் அட்வைஸ் ஃப்ரம் ரைட் பர்சன், டோன்ட் வாண்டர் ஹியர் அண்ட் தேன், ட்ரஸ்ட் அலோன் கிவ்ஸ் யூ மோர் தேன் மியர் எஜுகேஷன். கடவுள் என்ன சொல்கிறாங்க, பாபா என்ன சொல்கிறார் ஸ்பெசிஃபிக்கானா, நம்ம பார்த்ததான் நீங்கள் வந்து இந்த ஃபெமினன் எனர்ஜியோட அட்வைஸை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ளீஸ் ட்ரஸ்ட் தட் கைடன்ஸ். நீங்கள் வந்து இங்கேயும் அங்கேயே அலைய வேண்டாம். இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, இவங்கக்கிட்ட கைடன்ஸ், அவங்கக்கிட்ட கைடன்ஸ். நோ, உங்களுக்கே ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கே இன்ட்யூஷன் இருக்குது, உங்களோட கைடன்ஸே உங்களுக்கு இனஃப். அப்படி உங்களுக்கு அது பத்தலைன்னா நீங்கள் நேசிக்கிற இந்த பெண்ணோட இல்லை இந்த ஆணோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கான ரைட் கைடன்ஸ். ஸோ இங்கேயும் அங்கேயும் அலமோத வேண்டாம். டேக் பாபாஸ் கைடன்ஸ், டேக் ஸ்பிரிட்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் கைடன்ஸ். தட்ஸ் இட். நீங்கள் எங்கேயுமே போய் யாரோட கைடன்ஸும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும் இங்கே இல்லை. ஏன்னா உங்களுக்கே இப்போ எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு உங்கள் வாய்ஸை நீங்கள் லிசன் டு யுவர் சோல். அதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். அது தவிர பெரிய கைடன்ஸ் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. லிசன் டு யுவர் ஓன் சோல் அண்ட் ஓன் வாய்ஸ். ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்படும் போது உங்கள் இன்ட்யூஷன் என்ன ஃபஸ்ட்டு சொல்லுதுங்கிறது மட்டும் பாருங்கள். அதை போட்டுக்கிட்டு அனலைஸ் பண்ணாதீங்க. நம்மளோட தேர்ட் வேர்ல்டு, இந்த 3D வேர்ல்டோட அனாலிசிஸ் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரீமில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. யூ நீட் டு ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ். கடவுள் என்ன சொல்கிறாங்க, வெயிட் ஹோப்ஃபுல்லி, ஆஃப்டர் லாங் டைம் யூ வில் see your loved one happen. It's going to happen within 4 days. Celebrate an occasion within 15 days. Don't differentiate. இது வந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சைன் தான். உடனே வந்து இங்கே 15 நாள் நாங்கள் கல்யாணம் பண்ணிவிடுவோமான்னு கேட்காதீங்க. இட்ஸ் இந்த கார்டு வந்து என்டையராக பாசிட்டிவ் கார்டு. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக அவங்கள பார்க்காம இருக்கீங்க, ரொம்ப தூரமாக இருக்கீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ சான்ஸ் டு see each other. அது வந்து ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷனுக்கு உங்களோட மூடை கூட அது சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கலாம். பட் யூ ஆர் கோயிங் டு see each other within 15 days. ஸோ இதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது வேறு பக்கம் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேக் யூ டர்ன். ஸோ you are aligning with the universe to support this meeting. நீங்கள் வந்து நான் எப்போவுமே இப்படி தான் போவேன், நான் நேராக இப்படியே தான் போயிட்டுருப்பேன், யூனிவர்ஸ் வந்து என்னை நடுவில் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. யூ நீட் டு சப்போர்ட் திஸ் யூனிவர்ஸ். யூ நீட் டு co-create along with this universe. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்டபர்னஸை யூனிவர்ஸ் கிட்ட காமிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, லாஸ் உங்களுக்கு தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் திஸ் மீட்டிங், ஜஸ்ட் ரீஅலைன் யுவர் செல்ஃப் வித் திஸ் யூனிவர்ஸ். ஒரு சின்ன விஷயத்த டெய்லி யூனிவர்ஸோடதை கேட்டு பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆக ஆரம்பிக்கும். தென் யூ வில் ஸ்டார்ட் ரியலைசிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் மோர். அது வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் கொடுக்கும். நீங்கள் இன்னும் முன்னாடி போவீங்க. ஸோ உங்கள் கம்ப்ளீட் ட்ரஸ்ட்டை இந்த யூனிவர்ஸ் மேலே போட்டிங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் லவ்டு ஒன் சூன். அதுவும் 15 டேஸில். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற ஒரு சான்ஸ் to cleanse all this bad energy and to move towards this new home and new attitude. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெய் சாரம். God bless you.